எல்லோருக்கும் நமஸ்காரம். விவேகானந்த கேந்திரம் இப்பொழுது பெரிய வெற்றி விழாவை நடத்திய மகிழ்ச்சியில் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 27, 28, மார்ச் 1ஆம் தேதி என்றுக்கு உலகளாவிய யோக சாஸ்திர சங்கமம் என்று ஒவ்வொரு வருடமும் யோக சாஸ்திரத்தினுடைய நூலை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பல நாட்டு கருத்தரங்கம் ஒன்று நடைபெறும். இந்த வருஷம் சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி என்று பீகார் ஸ்கூல் யோகா அதனுடைய தலைவர், உலக புகழ்பெற்ற சாது, பெரிய இறைவனை, பிரம்மஞானி இறைவனை நேரில் கண்டவர். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட கேந்திரம் அழைச்ச உடனே, நான் போன தடவை கேந்திரத்துக்கு வந்தேன், எனக்கு அந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த தடவை நான் வரேன் அப்படின்னு சொல்லி 3 நாள் 4 சத்சங்கங்கள், ரொம்ப மிக அரிய வாய்ப்பு. அப்புறம் போன வருஷம் 120 ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் சமர்ப்பிச்சாங்க. இந்த வருஷம் 240 ஆராய்ச்சி கட்டுரைகள், 700 பேர் வந்திருந்தாங்க. பல நாடுகள்லேருந்து, இந்தியாவிலிருந்து, பல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த கட்டுரைகளுடைய தரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்று அந்த நடுவர்களும், பெரிய பெரிய பேராசிரியர்கள், பிரம்மஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் அவங்களும் சொன்னாங்க. அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய தரம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவும் போடுற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நாளைக்கும் நாளை மறுநாளும் விவேகானந்த கேந்திரத்தில் 90 ஆண்டுகள் நிறைவு பெற்ற 2 பெரியவர்களுடைய நவதி என்று 90வது ஆண்டு விழா அது நடக்க போகுது. அதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், அபிஷேகம், அன்னதானம், பூஜை என்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் 4ஆம் தேதி சாயங்காலமும் 5ஆம் தேதி காலையிலையும் நடக்க போகின்றன. கேந்திரத்தில் டாக்டர் லக்ஷ்மி குமாரி என்று முன்னாள் தலைவி, மாமாஜி என்று அங்கீரஸ் என்று குஜராத்திலிருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் தொண்டர் 1974 கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, 26, 26, 52 வருஷங்கள் கேந்திரத்தில் இருக்காங்க. இப்போ வயசு அவங்களுக்கு 90. அப்படிப்பட்ட 2 பெரியவர்களுடைய அந்த பிறந்த நாள் விழா ரொம்ப பெரிய அளவில் நடக்க போகுது. எல்லாம் நம்முடைய ஜெனரல் பாடி மெம்பர்ஸ் எல்லாருமே அதற்கு வராங்க. இன்றைய நிகழ்ச்சி வைணவ திருப்பதிகளில் 70வது திருக்கடித்தானம். இந்த திருக்கடி என்பது நறுமணத்தை குறிக்கும். அதாவது இறைவனுக்கு நறுமணமுள்ள மலர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது நம்ம சாஸ்திரம். எந்த மலர்களிலே அந்த மகரந்த தண்டுகள் நல்லா தெரியவில்லையோ, எதில் நறுமணம் இல்லையோ, அது எதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் இல்லையோ அல்லது சுத்த தமிழில் பேர் இல்லையோ, அப்படிப்பட்ட மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியாது. அதனால இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மலர்களை பற்றி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்தந்த பூவை தான் இறைவனுக்கு போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை மாலையாக தொடுப்பது, அதை தொங்கல் என்று தொடுப்பது, அதை ஆரமாக தொடுப்பது, அதை 2 பூக்களாக தொடுப்பது, இப்படி பூ தொடுப்பதை பற்றியும் பெரிய சாஸ்திரங்கள் இருக்கின்றது. இந்த திருக்கடித்தானம் திருவல்லா கோட்டயம் சாலையில் திருக்கடித்தானம் என்ற 70வது திருப்பதி அமைந்துள்ளது. அமிர்த நாராயணன் என்று பெயர். அற்புத நாராயணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். அதாவது திருமாலை நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் என்று 3ஆக பிரிப்பார்கள். பெரும்பாலும் நின்ற திருக்கோலங்கள் இருக்கும். கிடந்த திருக்கோலம் ரொம்ப அரியது. கிடந்த திருக்கோலத்துக்கு அபிஷேகம் கிடையாது, வெறும் புனுகு சட்டம் பூசுவது அந்த மாதிரி தான். கிடந்த இருந்த திருக்கோலங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. நின்ற திருக்கோலத்துக்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் உண்டு. அற்புத நாராயணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். கற்பகவல்லி நாச்சியார். இந்த கற்பகவல்லி அப்படிங்கிற பேர் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் பொருது. நமக்கு தெரியும், மயிலை கபாலேஸ்வரர் அம்பாள் பேரு கற்பகாம்பிகை அப்படின்னு பேர். இன்னும் பல ஊர்களில் அம்பாளுக்கு கற்பகாம்பிகை என்ற பெயர் உண்டு. அதனால வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் பொதுவான பெயர். பூமி தீர்த்தம். வேதத்துல பூமி என்ற சொல்லை குறிக்கும் அமர், ஆப்ப என்று 4 வார்த்தைகள் சொல்லி இருக்கின்றன. அந்த 4 வார்த்தையுமே பூமியானது கடலில் இருந்து வந்தது, அத்ய பிருத்திவி என்று வேதத்திலேயே வரும்.
தண்ணீருக்கு அடுத்தபடியாக கடல், தண்ணீரிலிருந்து தான் பூமி வந்தது என்று சொல்லுவார்கள். அதனால இங்க பூமி தீர்த்தம் ரொம்ப விஷயம். புண்ணிய கோட்டி விமானம் என்று வைஷ்ணவ ஆலயங்கள்ல இந்த விமானத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால அந்த கோவிலை பற்றி பேசுகின்ற விஷயங்கள்ல அங்க சுவாமியுடைய பெயரு, தாயாரினுடைய பெயரு, விமானத்தினுடைய பெயரு, தீர்த்தத்தினுடைய பெயரு, அங்க பாடிய ஆழ்வார்கள் பெயரு, அந்த இடத்துல எந்தெந்த பெரியவர்களுக்கு பகவான் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் பற்றி தெரிந்து அந்த கோயிலை வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோயில் சாஸ்திரம். அதனால விஷயம் தெரிஞ்ச அந்த பூசாரியா இருந்தா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஷடாரி சாத்தும் போது இந்த 5 விஷயங்களையும் சொல்லுவார். தீபாரதனை காட்டும் போது இந்த 5 விஷயங்களையும் சொல்லுவார். ருக்மாங்கதன் என்ற மன்னனுக்கும் தேவர்களுக்கும் தரிசனம் கொடுத்தவர். இந்த ருக்மாங்கதனுடைய கதை ரொம்ப ரொம்ப உள்ளத்தை தொடுவது. அதாவது பகவான் என்ன பண்ணுவார்னாக்கா, இவருக்கு உண்மையாகவே இறைவன் பேர்ல பக்தி இருக்கான்னு பரீட்சை பண்ணி பாருவார். இந்த ருக்மாங்கதன் என்ற இந்த சூரிய வம்சத்து அம்சன் ருக்மாங்கதன், அம்பரீஷன், இந்த 2 பேருமே ரொம்ப புகழ்பெற்ற மன்னர்கள். 2 பேருமே சூரிய வம்சத்து மன்னர்கள். இந்த ருக்மாங்கதனுக்கு தேவர்கள் ஒரு மாலை அணிவித்தார்கள். அந்த மாலை அணிவித்த பிறகு அந்த தேவர்களுக்கு ஒரு கொஞ்சம் புகழ் குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு மூதாட்டி இங்கே தவம் இருந்து அந்த தேவர்களுக்கு அந்த புண்ணியம் திரும்ப கிடைக்க செய்தாள் என்று வரலாறு. இந்த ருக்மாங்கதனுடைய கதை பாகவதத்துல வருது. இந்த ருக்மாங்கதன் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, திருமாலே ருக்மாங்கதனை பரீட்சை பண்ணி பார்ப்பதற்காக மோகினி என்ற ஒரு அவதாரம் எடுத்தார். இந்த ருக்மாங்கதன் என்ற மன்னன் மோகினிய திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அந்த மோகினி 2 கண்டிஷன்ஸ் போட்டா. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா, நீங்க ஒன்று ஏகாதசி அன்றைக்கு உங்க விரதத்தை விடணும். ஏகாதசி அன்னைக்கு ருக்மாங்கதன் ரொம்ப பட்டி கிடப்பான். அந்த விரதத்தை விடணும். அப்படி விடலைன்னா உங்க இன்னொரு மனைவி மூலம் பிறந்த தர்மாங்கதன் என்ற மகனை பலி கொடுக்கணும். என்ன ஆல்டர்னேட்டிவ் பாருங்க. அதாவது இருதலை கொள்ளி எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் போனாலும் அது உபத்திரம். ஒன்று, இவனுக்கு மிக பிடித்த அந்த ஏகாதசி விரதத்தை விடணும். இன்னொன்று, அவனுடைய மகனை கொல்ல வேண்டும். இந்த 2 ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறார். அப்போ இவன் ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கும்போது திருமாலே அவனுக்கு காட்சி கொடுத்து, இந்த மோகினியாக வந்தது நான் தான் என்று சொல்லி, இந்த மாதிரி பிரம்மாதான் உன்னுடைய பக்தியை உலகத்திற்கு காட்ட வேண்டும், உன்னுடைய பக்தியின் பெருமை உலகத்திற்கு தெரிய வேண்டும், ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருப்பதனுடைய பெருமை உலகத்திற்கு தெரிய வேண்டும், அது உன்மூலமாக தெரிய வேண்டும் என்று அந்த பரீட்சையை உனக்கு செய்து காட்டினார். நீ பரீட்சையில பாஸ் பண்ணிட்ட, அதனால உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் என்று மோகினியாக வந்தது நான் தான் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட ருக்மாங்கதனுக்கு தரிசனம் கொடுத்த இடம் இந்த திருக்கடித்தானம். கடி என்றால் நறுமணம் என்று ஒரு பொருள். அதனால இந்த இடத்துல தேவர்கள் ருக்மாங்கதனுக்கு மிக நறுமணம் மிக்க மலர்களை அனுபவித்தார்கள். கடி என்றால் 24 நிமிஷம், ஒரு நாழிகை என்று சொல்வார்கள். ஒரு திருத்தலத்துக்கு போனா அங்க 3.25 நாழிகை இருக்க வேண்டும். அல்லது சில தலங்களை பற்றி சொல்லுகிற போது அங்க 1 வினாடி இருந்தாலே புண்ணியம் என்று சொல்வார்கள். இப்ப இந்த திருக்கடி அப்படிங்கிற இடத்துல 24 நிமிஷம் இருந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலையும் என்று நம்பிக்கை. அந்த மாதிரி இப்போ தொண்டை மண்டலத்துல ஷோலிங்கர் என்று ஒரு ஊர் அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த ஊருக்கு திருக்கடிகை என்று பெயர் உண்டு. அந்த இடத்துலையும் 24 மணி நேரம் இருந்தாக்க அவன மனிதனுடைய பாவங்கள் தீரும். இந்த மாதிரி பல சைவ தலங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடி என்றால் நறுமணம் மிக்க சோலைகள் மிகுந்த ஊர். கடி என்றால் ஒரு நாழிகை. 24 நிமிடங்கள் 24வது இந்த இடத்தில் இருந்தால் நம் பாவங்கள் தொலையும். ருக்மாங்கதன் என்ற சூரிய வம்ச ராஜா இந்த புனித தலத்தில் நறுமணம் மிக்க பூமாலையால் கௌரவிக்கப்பட்டார். இந்த நம்ம பண்பாட்டுல பாகவதத்துல பக்தியினுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு 14 பேருடைய சொல்லுவாங்க. பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாச, அம்பரீஷ, சுக,
சௌனக, பீஷ்ம, தால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானினாம் பரமபாகவதான் ஸ்மராமி. அப்போ பக்தர்களுடைய பேரை சொன்னாலே முதல்ல யாரை சொல்லுவாங்க? பிரகலாதன் பேரைத்தான் சொல்லுவாங்க. அப்போ ரால்ஃப் வால்டோ எமர்சன் ஒரு பாதிரி, அவர் இந்த உலக புகழ்பெற்ற ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் கிறிஸ்தவ மத ப்ரொஃபஸராக இருந்தார். நம்ம பகவத்கீதையை படிச்சுட்டு அவர் ஒரு பெரிய பாகவத பக்தர் ஆயிட்டாரு. அதனால அந்த காலேஜில் அவரை பதவியிலிருந்து விலக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, பக்தி என்றால் என்ன? பிரகலாதன் திருமாலிடம் காட்டியதுதான் பக்தி. மற்ற எல்லாம் அதனுடைய அதை பார்த்து காப்பி அடிக்கிறது தான். அப்போ ஒரிஜினல் பக்தி எது? பிரகலாதன் திருமாலிடம் நரசிம்ம அவதாரத்தில் காட்டியது அப்படி. அதனால பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, இந்த புண்டலீகன் பண்டரிபுரத்தில் இருக்கிற புண்டரீகன் இல்லை, இவர் புண்டலீகன். அப்போ இது வேற அது வேற. இது பாகவதத்தில் வருது. பாகவதம் இந்த பண்டரிபூருக்கு பல வருடங்கள் முன்னாடியே சொல்லப்பட்டது. பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்மதால்பியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதீன் புண்ணியானினாம் பரமபாகவதான் ஸ்மராமி. இவர்களெல்லாம் மிக பரமபாகவதர்கள் அப்படின்னு பேர். அவர்களுடைய பெயரை நினைக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற திருமாலை நினைக்க வேண்டும். இது சாத்திரம். இந்த தலத்தில் நறுமணம் மிக்க பூமாலையால் இந்த ருபாங்கத ராஜா கௌரவிக்கப்பட்டார். தேவர்களும் அந்த மாலையை பார்த்து வியந்து பொறாமைப்பட்டனர். ஒரு மூதாட்டி அன்று ஏகாதசி விரதம் இருந்து தேவர்களையும் மறுபடியும் சொர்க்கத்துக்கு அனுப்பினாள். சகதேவன் என்ற பாண்டவன் இங்கு திருமாலை நிலை நிறுத்த பாண்டு என்ற மன்னன் இங்கு இறந்தார். பாண்டுக்கு ரெண்டு மனைவி நமக்கு தெரியும். ஒருத்தி குந்தி, இன்னொருத்தர் மாதிரி. இந்த மாதிரி என்பவளுக்கு இந்த பாண்டுவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாபம் என்னன்னா, அவங்க ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துலையே பாண்டு இறந்து போயிடுவான் என்று. ஒரு பாண்டு வனத்தில் இரண்டு மான்கள் சேருவதை பார்த்த உடனே ஆசை கொண்டு தன்னோட மனைவியோட சேர்ந்தான், அந்த இடத்திலேயே இறந்து போனார். அப்படித்தான் பாண்டவர்கள் எல்லாரும், இந்த நகுலன், சகதேவன் உள்பட 5 பேரும் குந்தியினுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட கதை அந்த பாண்டுவினுடைய கதை. பாண்டுவினுடைய குழந்தைகள் என்பதனால தான் அவர்களுக்கு பாண்டவர்கள் என்று பெயர் வந்தது. இந்த பாண்டவர்கள் 5 பேரும், தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் கேரளத்தில் பல கோயில்களை எடுத்து கட்டியிருக்கிறாங்க. மகாபாரதத்தில் நமக்கு தெரியும் 12 ஆண்டுகள் அவங்க வனவாசம் செய்தார்கள். அந்த வனவாசத்தின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருக்காங்க. 2வது தடவை தர்மராஜாவுக்கு பட்டம் கட்டுற போது அதுக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்று இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்காங்க. அப்படி பஞ்ச பாண்டவர்கள் வந்தபோது தென்னாட்டில் விபீஷணனை கூட சந்தித்ததாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நிறைய செல்வத்தை வெற்றி கொண்டதுனால தான் அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்று பெயர் உண்டு. அப்போதான் அர்ஜுனன் சாட்சாத் சிவபெருமான வேடன் வடிவத்தில் தரிசித்தான் என்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி இந்த பாண்டவர்கள் தென்னிந்தியாவில் நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சொசைட்டி, மானுடவியல் சங்கம் என்று பாரத அரசாங்கத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அவங்க கிராம கதைகளிலும் உள்ளூர் வழக்காற்றிலும் மகாபாரதம் அப்படின்னு ஒரு செமினார் நடத்தினாங்க. நம்ம அதிர்ஷ்டம், அந்த செமினாரை சென்னையில் நடத்தினாங்க. அப்போ அதில் ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்த பலர் தமிழ்நாட்டுடைய கிராமிய கலைகள், தமிழ்நாட்டுடைய கோயில்கள், தமிழ்நாட்டுடைய ஃபோக் லிட்ரேச்சர், நாட்டார் இலக்கியம், இதில் மகாபாரதத்துக்கு என்ன முக்கியத்துவம்னு ரொம்ப பிரமாதமான டாக்குமெண்டேஷன். அந்த புத்தகம் கிடைச்சதே எனக்கு ஒரு பாக்கியம் என்று நான் கருதுவேன். அதை பல தடவை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, சென்னையில் பஞ்சபாண்டவர்களுக்கு கோவில் இருக்குது. தமிழ்நாட்டில் திரௌபதி அம்மனுக்கு பல கோவில் இருக்குது. அந்த திரௌபதி அம்மனை தான் பிற்காலத்தில் தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி
திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் கோவில் நிறையா இருக்கின்றது. இந்த திரௌபதி அம்மன் கோவில் என்ன பண்ணுவாங்க, ஊர்ல மழை பெய்யலைனாக்க விராட பருவம் வாசிச்சா மழை பெய்யும் என்று ஒரு நம்பிக்கை. அப்படி மகாபாரதத்துக்கோ தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனன் மதுரையில இருந்த அல்லி என்ற ஒரு ராணியை அவ ஆண்வாடையே கூடாது என்று இருந்தவள் அவளை மயக்கி கல்யாணம் பண்ணி கொண்டான் என்றெல்லாம் கதை உண்டு. இப்படி மகாபாரதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அல்லது தென் பாரதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால அந்த சகாதேவன் இந்த கோவிலை கட்டினான். இங்க பாண்டு இங்க இறந்து போனான். அப்படிப்பட்ட பெருமை உடையது. அப்புறம் பல இடங்கள்ல மனிதர்கள் தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ருக்மாங்கதன் உடம்போட தேவர்கள்ட்ட போயிருக்கலாம். அப்புறம் அர்ஜுனன் இந்த வனவாசத்தின் போது 1 வருஷம் தேவலோகத்திலேயே போய் இருந்திருக்கிறான். அதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தசரதன் சம்பராசுரனுக்கும் தேவர்களுக்கும் நடந்த யுத்தத்துல தேவர்களுக்கு உதவி செய்தான். அதுல தேரோட்டிய கைகேயிக்கு 3 வரம் கொடுத்தான். இந்த கதையெல்லாம் ராமாயணத்தினுடைய விரிவாக்கம். அந்த மாதிரி முச்சுக்குந்தன் என்று ஒரு சோழராஜா, அந்த முச்சுக்குந்தன் என்ற சோழராஜா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரிட தேவர்களுக்கு உதவி செய்தான். அதற்கு பரிசாக என்ன வேணும்னு தேவர்கள் கேட்டார்கள். நீங்க வழிபடுகின்ற அந்த சிவலிங்கம் வேண்டும் என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தை கொண்டு திருவாரூர்ல பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்ட இந்த தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஆகவே மகாபாரதத்திலையும் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில அர்ஜுனன் தேவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வெல்ல உதவி செய்தான். அதனால அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு போனான். அங்க அர்ஜுனனுடைய ஆன்மீக தந்தையாகிய இந்திரன் தன்னுடைய சிம்மாசனத்திலேயே தனக்கு சமமாக அர்ஜுனனை உட்கார வைத்தான் என்றெல்லாம் கதை வருகின்றது. அதனால இந்த மனிதர்கள் கூட சில சமயம் தேவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புகழ்பெற்ற கோயிலை நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். நம்ம பல கோயில்கள்ல ஒரு நாழிகை 24 நிமிஷம் கோயிலில் தங்கியிருந்தாக்க அந்த புண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சோளிங்கர் என்ற அந்த நரசிம்ம கஷேத்திரத்திலையும் இந்த புகழ் உண்டு. இப்ப நம்மாழ்வாருடைய பாடலை பார்ப்போம். எல்லியும் இரவிலும் காலையும் தன்னை நினைந்து எழ, இறைவனை நினைத்து கொண்டு நம்ம துயில் நீங்க வேண்டும். நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான். இறைவனுடைய பெருமையே அவனுடைய அவ்வியாஜ கருணாமூர்த்தி, காரணமின்றி கருணை புரிவான். அதனால இறைவனை பற்றி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிற போது உலகத்தினுடைய காரண கர்த்தா பரம்பொருள், 2வது ஜெகத் சிரஷ்டா, அவன் உலகத்தை உண்டாக்கினவன், 3வது ஜெகத் நிர்வாகி, உலகத்தை நடத்தி செல்பவன், 4 கர்ம பலதாத்தா, நம்ம செய்கின்ற கர்மங்களுக்கு பலனை தொடுப்பவன், 5 அவ்வியாஜ கருணாமூர்த்தி, காரணமின்றி கருணை கொடுப்பவன், 5 தன்னுடைய உருவத்தை தாங்கி கோயில்களிலே குடிகொள்பவன். இப்படி இறைவனை பற்றிய 7 கருத்துக்கள் நம்முடைய தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இறைவன் எல்லியும் இரவிலும் காலையும் தன்னை நினைந்து எழ நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான். அதனால இறைவனுடைய கருணை தான் இந்த உலகத்தினுடைய காரணம். வைஷ்ணவத்தினுடைய மைய கருத்தே இந்த இறைவனுடைய அருளை வேண்டுவதுதான். இறைவனுடைய பிரபத்தி, சரணாகதி 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 என்று இறைவனுடைய அருளை வேண்டியதுதான். அல்லி நம் தன்துழாய் முடி எப்பன் ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே. அப்படிப்பட்ட அந்த திருக்கடித்தானம் தான் நம்முடைய இறையருள் பெற்ற உண்மையான செல்வம். எது? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இந்த வேதத்தை கேட்பது தான் எல்லா செல்வத்திலையும் பெரிய செல்வம். அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் வாழ்கின்ற ஊர் எது? இதை பற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் நிறைய ஊர்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த திருக்கடித்தானம். அப்படிப்பட்ட திருக்கடித்தானத்தில் ருக்மாதன் வழிபட்ட பூமி தீர்த்தம் என்ற, புண்ணிய கோட்டி தீர்த்தம் என்ற
பாண்டு இறந்த தலமாகிய சகதேவன் கட்டிய கோயிலாகிய இந்த ருக்மாங்கத கஷேத்திரத்தை நாம் வழிபட வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் தான் வைஷ்ணவ திருப்பதிகள் 108 என்பதை நிறுவினார் என்று சில பேர் சொல்றாங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த பாட்டை மட்டும் எழுதினாரா, வைஷ்ணவ திருப்பதிகள் 108 தான் என்று வரையறுத்தாரா என்றெல்லாம் நமக்கு தெரியல. நான் ஒரு பெரிய அறிஞரை கேட்டேன், ஏன் சுவாமி இந்த மாதிரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காலத்துக்கு முன்னாடி வைஷ்ணவ திருப்பதிகள் 108 என்பதற்கு ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா என்று. இருக்குதா தெரியல. இந்த 108ங்கிற கான்செப்ட் வந்தது பிள்ளை பெருமாள் காலத்துல தான் என்று அவர் சொன்னார். ஆகவே அவளை 108 திருப்பதி அந்தாதி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது நல்ல உரையோட தமிழ்ல கிடைச்சிருக்குது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம், காண விரும்ப என் கண் கையும் தொழ விரும்பும், என்னுடைய கண் இறைவனை காண விரும்பும், என்னுடைய கை இறைவனை தொழ விரும்பும். அப்புறம் அந்த மாதிரி அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு எல்லாருக்கும் தெரியும், தலையே நீ வணங்காய் கையே நீ வணங்காய் என்று. நம்முடைய உடம்பு ஒவ்வொரு உறுப்பும் இறைவனை வணங்குவதற்காக ஏற்பட்டன என்று. பூண விரும்பும் என் புந்தலைதான். இதே கருத்து அபிராம அந்தாதியிலையும் வருதும். அம்மா நீ இவ்வளவு அருள் மிகுந்தவ, என்னுடைய தலை ஒரே நாத்தம் எடுக்கிற தலை, நான் சரியாவே தலை வரல, தலைக்கு எண்ணெய் போடல, சரியாவே குளிக்கல, அப்படிப்பட்ட அழுக்கு தலை மேல உன்னுடைய பாதங்களை நீ வச்சியம்மா, உன்னுடைய அருள் தான் என்ன அப்படின்னு அபிராம அந்ததும் பாடல். அதே மாதிரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பூண விரும்பும் என் புந்தலை தான், உன்னுடைய பாதங்களை என்னுடைய தலைமையில நீங்கள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாணன் திருக்கடித்தானத்தான் திகிரியான், திகிரி என்ன சக்கரத்தம், ஆண்டான் திகிரியான் ஆண்டான் திருக்கடித்தானத்தை சென்று. அப்போ நம்முடைய திருக்கடித்தானத்தை நாம் சென்று வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட வாணனுடைய பக்தி நமக்கு வேண்டும். மலைநாட்டின் கடைசி திருப்பதி திரு ஆரன்விளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மலைநாட்டினுடைய 13 தலங்கள்ல 12 நம்மாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கையாழ்வாரும் பாடியிருக்கார். ஒரே ஒரு தலத்தை மட்டும் குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார், திருவித்துவக்கோடு அப்படின்னு. அந்தூர்காரர் அவர் தமிழ்நாட்டில் திருக்கண்டமங்கை திருக்கண்ணபுரம் எல்லாம் பாடியிருக்கார். ஆனால் அவங்க நாட்டிலேயே இருக்கின்ற அந்த 13 ஊர்களில் 12 பாடலை அந்த திருவித்துவக்கோடு ஒன்றை தான் பாடியிருக்கிறார். அன்னி கூட நம்ம பன்னீர்செல்வம் அந்த பாட்டெல்லாம் பாடி காமிச்சார். மலைநாட்டின் கடைசி திருப்பதி திரு ஆரன்விளை, திருச்செங்கூன்று அருகில் உள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து கிட்டதான். திருமால் திருக்குறளப்பன் அவர் வாமனாவதார் எடுத்தபோது தன்னுடைய இயல்பான உயரத்தை விட ரொம்ப குட்டையா இருந்தார். அதனால குறள் என்றாலே குட்டை என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட வாமனாவதாரத்தை காட்டுகின்ற இடம். பாம்பனை அப்பன் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். இது ரொம்ப ரொம்ப ரேர். வடக்கு தெற்கு நோக்கி நிற்பது ரொம்ப ரொம்ப ரேர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம பிரார்த்தனையில கிழக்கு நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும், மாலையில மேற்கு நோக்கி செய்ய வேண்டும், மதியத்துல வடக்கு நோக்கி திறக்க வேண்டும். தெற்கு நோக்கி உட்கார்ந்தோ நின்றோ பிரார்த்தனை செய்வது நம்முடைய வழக்கம் அல்ல. அதனால வடக்கு நோக்கி நின்றுக்கிற கோயில் இருக்கு பாருங்கோ, அதுல நம்ம தெற்கு நோக்கி தானே நிற்க வேண்டியிருக்கும். அதுல மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மேற்கு நோக்கி நிற்பாங்க. வடக்கு நோக்கி நிற்கின்ற கோயில்கள்ல பக்தர்கள் தெற்கு நோக்கி நின்று பிரார்த்தனை பண்ற வழக்கம் இல்லை. எங்க பார்ப்பாங்க? மேற்கு நோக்கி நின்று பார்ப்பாங்க, திருமாலுடைய பக்கத்துல இருப்பாங்க. ஆகவே பிரார்த்தனை செய்வதற்கு கூட திசைகள் உண்டு. அதனாலதான் இந்த துருவ நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுவாங்க. நீங்க புது ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா கிழக்கு மேற்கு தெரியாது இல்லையா, அதனால துருவ நட்சத்திரத்தை வச்சு அந்த வடக்கு திசை தெரிஞ்சதுன்னா மற்ற எல்லா திசையும் தெரிந்து கொள்ளலாம். தாயார் பத்மாசனி அம்மாள். அப்ப தாமரை திரு அலர் மேல் மங்கை, தாமரை மேலே இருப்பவள். வியாச தீர்த்தம், வியாசர் நமக்கு தெரியும், பராசரருடைய மகன். சுகதாத்தம் வியாசம் வசிஷ்டத்தாரம் சக்திரே பௌத்திரம் கல்மஷம் பராசராத்மாந்தம் சுகதாத்தம் தப்போநிதி. அது
நம்முடைய வியாசரை பற்றிய ஸ்துதி. நம்முடைய வேதங்களை எல்லாம் தொகுத்து தந்தவர். அதுக்கப்புறம் அவருக்கு பக்தி இல்லத்தினால திருப்தி கிடையாதனால அவர் நம்முடைய பாகவதம் என்ற பக்த நூலையும் எழுதி தந்தவர். பெரிய ரிஷி. அப்படிப்பட்ட அந்த வியாச பகவானுக்கு அவர் பெயரால ஒரு தீர்த்தம் இருக்கிறது, வாமன விமானம். ஏற்கனவே அந்த திருக்குறளப்பனுக்கு வாமன விமானம் என்ற விமானம். பிரம்மாவுக்கும் வேதவியாசருக்கும் அர்ஜுனனுக்கும் தரிசனம் கொடுத்தார். ஏதாவது இந்த மலைநாட்டு திருப்பதி 13லையும் எப்படியாவது இந்த பாண்டவர்கள் ஒருத்தர் பேர் வந்துடும். அதனால இந்த பாண்டவர்கள் தான் இங்க தரிசனம் பண்ணினாங்க அப்படிங்கிற கான்செப்ட் திருப்ப 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 ரீஃபோர்ஸ் பண்ணுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இரிஞ்சாலக்குடாவை சுற்றி இருக்கிற 4 கோவில்கள் ராமர் பேர்ல, பரதன் பேர்ல, லக்ஷ்மணன் பேர்ல, அர்ஜுனன் பேர்ல, அதனாலையும் ஒரே நாள்ல தரிசனம் பண்ற வழக்கம் கூட உண்டு. இப்படி பஞ்ச பாண்டவர்கள் ராமருடைய சகோதரர்கள் 4 அவர்களாலே புகழ் பெற்றது இந்த 13 தலங்கள். நம்மாழ்வார் 11 பாடல்கள் பாடியுள்ளார். மது கைடப்பன் என்று 2 அரக்கர்கள். அந்த 2 அரக்கர்கள் திருமால்கிட்ட வரம் கேட்கிறாங்க. என்ன வரம்? திருமால் அவங்கள்ட்ட வரம் கேட்கிறாரு, உங்க கூட நான் குஸ்தி போடணும் அப்படின்னு. அப்ப அவ்வளவு சிறந்த வீரர்கள் கடைசியில குஸ்தி போட்டு அந்த மது கைடபர்களை அழிக்கின்றார். அதனால திருமாலுக்கு மதுசூதனன் என்று பெயரோடு, சூதனம்னா அழிப்பது, மதுசூதனன் என்றால் மது என்ற அரக்கனை அழித்தவர். பிரம்மாவுக்கு படைப்பின் ரகசியத்தை பெருமும் கற்பித்தார். இந்த உலகத்தை எப்படி படைப்பது என்பதை கொஞ்சம் அடிக்கடி மறந்து போடுவார் போல இருக்கு. அப்பதான் முருகன் அவருக்கு கேள்வி கேட்டு அவருடைய தலையை கொய்த சிவன் அவருடைய தலையை கொய்த வரலாறெல்லாம் உண்டு. அர்ஜுனன் இந்த கோயிலை மறுபடியும் நிறுவினான். அர்ஜுனன் கர்ணனை கொண்ட வருத்தத்திற்கு பரிகாரம் தேட இங்கு கோயில் கட்டி வழிபட்டான். திருமால் நம்மாழ்வாரின் பாடல்களை கேட்டார். அப்படி இந்த நம்மாழ்வார் பாட்டு அப்படின்னு சொன்னா திருமாலே சற்று நின்று ரொம்ப பொறுமையா அந்த பாடலுடைய வேதம் தமிழ் செய்த மாறன், வைஷ்ணவத்தின் தாய் அப்படின்னு பேரு. அதனால மதுரகவியாழ்வார்கிற ஒரு கழவர் என்ன பண்ணினாரு, ஊர் தெய்வமற்றல்லால் தெய்வமற்றறியேன், எனக்கு யானி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இந்த நம்மாழ்வார் என்ற திருக்குறுகூர், இந்த ஆழ்வார் திருநகர் இருக்க, அதுல வளர்ந்த இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றி நிற்பது எனக்கு போரும், வேற சாமியே எனக்கு தெரியாது அப்படின்னு மதுரை கவியாழ்வார் பிராமணர், இந்த நம்மாழ்வார் வெள்ளாளர். அந்த காலத்திலேயே இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் 7வது 8வது நூற்றாண்டு கதை. அப்பவே இந்த ஜாதி வேற்றுமையெல்லாம் மறந்து ஒருவனை அவனுடைய பக்திக்காக அன்புக்காக நாம் போற்ற வேண்டுமே தவிர அவன் பிறந்த ஜாதிக்காக அல்ல என்ற கருத்து நம்ம தமிழ் பண்பாட்டில் அவ்வளவு ஆழமாக ஊறி இருக்கின்றது. அதனால இந்த திருமங்கை ஆழ்வாருக்கும் இது மாதிரி நம்மாழ்வார் பேர்ல ரொம்ப பெரிய பக்தி உண்டு. ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள், அன்றைக்கு ஒரு நாள் 21 நாள் ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரை கொண்டு போய் நம்மாழ்வாருடைய உருவச்சிலை அதை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் வச்சு ஆராதனை பண்ணி திருப்பி கொண்டு வருவாங்க. இந்த நம்மாழ்வாருடைய சிலை ஆழ்வார் திருநகரில் இருப்பது இந்த தாமிரபரணின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி 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 அதிலிருந்து தாமிரத்தை எடுத்து அந்த தாமிரத்திலிருந்தே உருவான சிலை என்று ஒரு ஐதீகம். அதனால மற்ற ஊர்களை காட்டிலும் ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாருடைய திருவுருவ சிலைக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அங்கதான் ஒரு 16 வருடங்கள் புளிய மரத்தடியில உறங்கா புலி என்று சொல்வார்கள். அப்படியே தவம் இருந்தார். அப்பந்தான் அவருக்கு இறைவனுடைய அருளை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதனால மற்ற ஊர்களை காட்டிலும் ஆழ்வார் திருநகரிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஊவே சாமிநாதையருக்கு ஆழ்வார் திருநகரில் நல்ல தமிழ் நூல்கள் எல்லாம் கிடைத்தன என்று ஆழ்வார் திருநகரிக்கு பல பல பெருமைகள் உண்டு. இப்பவும் கூட நவ திருப்பதியில ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளன்றைக்கு இந்த 9-8 திருப்பதிகளில் இருந்தும்
கருட வாகனத்துல திருமால் வந்து ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருள்வார். அப்படிப்பட்ட பெருமையுடையது ஆழ்வார் திருநகரி. அப்படிப்பட்ட பெருமையுடையவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பாடல்ல திருமால் ரொம்ப விரும்பி கேட்டாராம். என்ன பாடல் இது? மலரடி போதுகள் நெஞ்சத்து எப்போதும் இருத்தி வணங்க. இறைவனுடைய பாதங்கள் எப்படி இருக்கும், இறைவனுடைய கரங்கள் எப்படி இருக்கும், இறைவனுடைய முகங்கள் எப்படி இருக்கும், இறைவனுடைய உதடு எப்படி இருக்கும், இறைவனுடைய கண்கள் எப்படி இருக்கும், செந்தாமரை போல இருக்கும். அதனால அவருடைய கண்கள், அவருடைய முகம், அவருடைய உதடு, அவருடைய கரங்கள், அவருடைய பாதங்கள், இந்த அஞ்சுமே தாமரை போல இருக்கும். அப்படிப்பட்ட மலரடி போதுகள். அப்படி அந்த மலர்களை என் நெஞ்சத்து இருத்தி எப்போதும் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்க வேண்டும். எப்போதும் இருத்தி வணங்க. பலரடியார் முன்பு அருளிய பாம்பனை அப்பன் அமர்ந்து உரையும். பல அடியார் முன்பு வந்து அருளினார். முன்பே பல அடியார்களுக்கு அருளினார். அடியார்களுக்கு முன்னாடி தோன்றி அருளினார். இவ்வளவு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய பாடல் வருகிறது. பாம்பனை அப்பன், நாகத்து மேல அவர் இருப்பார். அப்படிப்பட்ட இந்த நாகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா முழுக்க, இந்தியாவினுடைய எல்லா மத பிரிவுகளிலும் இந்த நாகப்பாம்பு வழிபாடு இருக்கிறது. அதனால புத்தர் மகாவீரர் சிலையோட கூட நாகப்பாம்பை சேர்த்து வழங்குற வணக்கம் இருக்கு. பிள்ளையாருடைய இடுப்பில் இருக்கிற கச்சை, அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் தொந்தி பெருசு இல்லையா, அவருக்கு வேட்டி நழுவிடாம அதுக்கு போட்டிருக்கிற பெல்ட் வந்து நாகப்பாம்பு. சுப்பிரமணிய சுவாமியே நாகப்பாம்பு வடிவுதான். அதனால ஆந்திரா கர்நாடகாவில் சுப்பிரமணியம்னா பாம்புன்னு அர்த்தம். அதனால சுப்பிரமணியானே சிருங்கேரிக்கு பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அங்கே மூலஸ்தானமே பாம்பு வடிவம்தான். திருமாலுடைய படுக்கை பாம்பு, சிவனுடைய ஆபரணம் பாம்பு, பராசக்தி குண்டலினி வடிவத்தில் இருக்கிற போது அவருடைய வடிவமே பாம்பு. சூரியனுடைய தேரினுடைய லகான், அந்த குதிரைகளை கட்டி இருக்கிற அந்த லகான், அந்த கயிறு வந்து பாம்பு. இப்படி இந்து மதத்துல பாம்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. கேரளா பத்தி சொல்லவே வேண்டாம். காவு 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 என்று கேரளால பல ஊர்களில் பல வீடுகளில் பாம்பு காவு பாம்பு காவு என்று அந்த வீடுகளிலேயே பாம்புக்கு என்று தனி இடம் ஒதுக்கி வழிபடுகின்ற இடங்கள் இருக்கின்றன. பலரடியார் முன்பு அருளிய பாம்பனை அப்பன் அமர்ந்து உரையும். மலரின் மடிநடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகம் வலி புகழ்பாட நம்மேல் வினை ஒன்றும் இல்லா கடுவே. அப்போ நமக்கு 3 விதமான பாவ தொகுப்புகள் உண்டு. பல பிறவிகளில நாம் செய்த பாவங்களுடைய தொகுப்பு சஞ்சித கர்மம். சஞ்சிதம் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஒருங்கிணைக்கப்பட்ட, கூட்டப்பட்ட, கலெக்டட். அது சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். அதுல ஒரு சிறு பகுதி மட்டும் இப்பிறவியில தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு பிராரப்தம் என்று பெயர். பிராரப்தம் என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த கரும தொகுதியிலே இப்பிறவியிலே நாம் இதெல்லாம், அதாவது நீங்க சங்கரநாராயண சாருடைய பேங்க்ல பல கோடி ரூபா போட்டு வச்சிருக்கீங்க, அதுல நித்தியப்படி செலவுக்காக ஒரு 1000 ரூபா கொண்டு வருவீங்கன்னு வச்சுக்கோ. உங்க 1000 ரூபாயும் பல கோடி ரூபாயும் உங்களுக்கு தான். அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய அன்னாட செலவுக்காக எடுத்துட்டு வரீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு வந்து சஞ்சித கர்மம். அதுல இருந்து இந்த பிறவியில நாம எதனுடைய விளைவெல்லாம் அனுபவிக்க போறோமோ அதுக்கு பேரு பிராரப்த கர்மம். இதை பத்தி பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதை பத்தி 2 விதமான கருத்து என்னன்னாக்க, எவ்வளவு இறைவனை அடைந்த முனிவராக இருந்தாலும் இந்த பிராரப்த கர்மத்தை ஒழிக்க முடியாது. சஞ்சித கர்மத்தை ஒழிக்கலாம். பிராரப்தம்னா பயனை தர ஆரம்பித்த கர்மங்கள். மிச்சம் இருக்கிறது ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க, இன்னும் வரப்போகுது. அதை 2ஐயும் ஒழிக்கலாம். இந்த பிராரப்தத்தை ஒழிக்க முடியாது என்பதை பிரம்மசூத்திரத்துல பல தடவை எழுதியிருக்காங்க. ஆனா ரமண மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னா, தசரதன் இறந்து போன உடனே அவருடைய 3 மனைவிகளும் விதவைகளானார்கள்.
கௌசல்யா, கைகை, சுமித்ரா 3 பேரும். அந்த மாதிரி இறைவனை உணர்ந்த மனிதனுக்கு சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற 3 கர்மங்களுமே ஒழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பெரியவங்க என்ன விளக்கம் தெரிவாங்கன்னாக்க, சாரதா தேவி போன்றவர்கள் அந்த கருமங்கள் நம்மை துன்புறுத்தாது. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கடைசி காலத்துல புற்றுநோய் வந்தது, குரு கோல்வால்கருக்கு கடைசி நேரத்துல புற்றுநோய் வந்தது, ரமண மகர்ஷிக்கு கடைசி காலத்துல புற்றுநோய் வந்தது. அதனால அவங்க கஷ்டப்பட்டாங்களா? இல்ல. எப்படி நம்ம தொட மேல ஒரு ஈ உட்காந்தா அந்த ஈ கடிச்சது நமக்கு தெரியவே இல்லை, நம்ம பாட்டுல பேசிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த கேன்சர் வந்தது கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால துன்பம் வரும் போகும், அதை பற்றிய பயமோ அதை பற்றிய அனுபவமோ அவங்களுக்கு இருக்காது என்பது இந்த பிராரப்த கர்மம். அதை நீக்க முடியாது என்பதுதான் பொது கருத்து. ஆனா அதனால வருகின்ற துன்பங்கள் மனிதனை அவனுடைய வேலையை கெடுக்காது, அவனுடைய கான்சன்ட்ரேஷனை கெடுக்காது. இது பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஒரு மிகப்பெரிய தலைப்பாக எடுத்து நிறைய விவரிக்கிறாங்க. அதை பத்தின ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவார். இதை பத்தி ஒரு 10-12 கருத்துக்கள் வரும். அப்படி நம்முடைய இந்த பிராரப்தம், இந்த பிராரப்த கர்மத்தினால, அதாவது நம்முடைய கர்மங்களிலே எதெல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டனவோ, எதெல்லாம் பயன் கொடுக்க ஆரம்பித்து விட்டனவோ, எதெல்லாம் நமக்கு துன்பத்தை தருகின்றனவோ, அது நம்முடைய பாவங்களை தொலைச்சு கட்ட நல்ல வாய்ப்பு. அதனால அந்த வாய்ப்பை முழுக்கமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லுகிறான். அப்ப அனபேட்சித பௌருஷம், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில பிராரப்தமாக கிடைத்த பாவத்தை தொலைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த முழு பாவத்தையும் தொலைத்து கட்டணும். இல்லாட்டாக்க பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு நம்ம செலவழிக்காம பட்டி கிடக்கிற மாதிரி. அனபேட்சித பௌருஷம், உன்னுடைய சக்தி இவ்வளவு பாவத்தை தொலைப்பதற்கு இந்த வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை முழுக்க பயன்படுத்தாம போகக்கூடாது. அதனால எந்தெந்த கருமங்கள் இப்பிறவியிலே தன்னுடைய பலனை தர ஆரம்பித்து விட்டனவோ அதை முழுமையாக தொலைச்சு கட்ட வேண்டும். அப்படி நீங்க செய்யலைன்னா நீங்க ஒரு தாமச குணமுடையவர், சோம்பேறி என்று கண்ணன் பகவத்கீதை சொல்லுகிறான். அதனால த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி பிராரப்தா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதனால மொத்த நம்முடைய சஞ்சித கர்மத்துல ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு இப்பிறவியிலே நம்ம தொலைக்க முயற்சி செய்கின்றோம். மலரின் நெடுமாடங்கள், அப்புறம் திருமாலுடைய ஊர்களை எல்லாம் மாடங்கள் அப்படி மாடங்கள்னு சொன்னாலே கோச்சங்கல் சோழ சுவாமிகளுடைய ஞாபகம் தான் வரும். 63 நாயனார்ல அவர் ஒரு நாயனார். அவர் என்ன பண்ணினார்? பகவான்கிட்ட எனக்கு ஆசை தீரம் அவனுக்கு கோவில் கட்டணும்பா அப்படின்னு எண்தோள் ஈஸ்வருக்கு 70 கோவில்கள் அமைத்தார். இது போராதுன்னு திருமாலுக்கு வேற 8 ஆலயங்கள். திருமங்கையாழ்வார் போன்று மனிதனையே பாடாம பகவானை மட்டுமே பாடின ஒரு ஆழ்வார் இந்த கோச்சங்கல் சோழனை பத்தி 10 பாட்டு நான் படிச்ச அந்த நாச்சியார் கோவில் என்ற திருநறையூர் அந்த ஊர்ல பாடியிருக்கார். அதனால இந்த கோச்சங்கல் சோழன் கட்டின கோவில்கள் எல்லாமே இந்த மாடக்கோவில்னு சொல்றாங்க. யானை ஏறாத கோவில். மலரில் மணி நெடு மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை உலகம் மலி புகழ்பாட நம்மேல் வினை ஒன்றும் நில்லா கெடுவே. அப்ப நம்ம பேர்ல எந்த வினையும் வராமல் காப்பதற்கு இந்த திருக்கடித்தானத்துல திரு ஆரன் விளையில நாம் வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட இதோட இந்த மலையாள தேசத்தினுடைய 13 தலங்கள், 12 நம்மாழ்வார் பாடினது, சில திருமங்கையாழ்வார் பாடினது, ஒன்றே ஒன்று திருவித்துவக்கோடு குலசேகரவார் பாடினது. அப்படிப்பட்ட மலைநாட்டு திருத்தலங்கள்ல ஒரே ஒன்றுலாம் திருவாழ்மார்பன் அப்படிங்கிற ஊரில் மட்டும்தான் தாயாருக்கு மகாலட்சுமிக்கு தனி சன்னதி உண்டு. மற்ற எல்லாத்துலேயும் திருமாலோடு சேர்ந்தே இருப்பார். நம்ம
தமிழ்நாட்டில் இருக்கிற விஷ்ணு கோவில் மாதிரி ரொம்ப ஆச்சாரங்கள்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. நம்மளோட சுத்தமாக இருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரல் எக்ஸாக்ட்னஸ் வந்து அவ்வளவெல்லாம் இருக்காது. பெரும்பாலும் போத்தி வழிபாடு, அப்புறம் திருமால் ஆலயத்திலேயே நிறையா பிள்ளையார் கோவில் இருக்கும், அப்புறம் ஐயப்பன் கோவில் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி அதில் எல்லாம் வந்து 1-2 சிவன் கோவில் கூட இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த சைவ வைஷ்ணவ பேதம் ஆரம்பித்ததற்கு முன்னாடியே இந்த மலையாள தேசத்து கோயில்கள் கட்டப்பட்டு விட்டன. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம்னு ஒரு நூல் பாடியிருக்கார். அஷ்டப்பிரபந்தம் படித்தவன் அரை பண்டிதன் அப்படின்னு ஒரு பழமொழியோ உண்டு தமிழ்நாட்டில். அவ்வளவு கடினம், அவ்வளவு சொற்சுவை பொருட்சுவை மிகுந்தது. நிறைய சிலேடைகள், நிறைய அணி நலன்கள், அதெல்லாம் பற்றியே பிஹெச்டிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வைமுக கோபாலகிருஷ்ண ஆச்சாரியார் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு உரை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அஷ்டபிரபந்தத்தில் இந்த 108 திருப்பதி அந்தாதி அப்படின்னு பேர். அதில் இருந்து ஒரு பாட்டு: சென்று புனல் மூழ்கி செய் தவங்கள் செய்தாலும், வென்று புலன் 5 அடக்கி விட்டாலும், இன் தமிழால் மாறன் விளைத்த மறை ஓதாதற்கு இல்லையே ஆரன் விளை திருமால் அன்பு. திருவாரன் விளையில இருக்கிற இந்த திருமால்கிட்ட அன்பு வரணும்னா நீ என்ன பண்ணணும்? அதுக்கு பிள்ளை பெருமாளுங்க அது பதில் சொல்றார். சென்றில் புலல் மூழ்கி தலங்கள் செய்தாலும், நீ எத்தனை தலங்கள் எல்லாம் போய் முழுக்கு போடும், தவங்கள் செய்தாலும் அங்கெல்லாம் தவம் பண்ணு, வென்று புலனைந்து அடங்கி விட்டாலும், கண்காது மூக்கு நாக்கு செவி இந்த 5 புலன்களையும் அடக்கினாலும், இன் தமிழால் இனிய தமிழினாலே மாறன் விளைத்த இந்த குருகூரில் பிறந்த சொடகோபன் என்கின்ற இந்த நம்மாழ்வார் செய்த மறை ஓதார்க்கு இல்லையே. வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு பேரு. ஆரன் விளை திருமால் அன்பு. அவற்ற அன்பு எப்போ வரும்? இந்த நம்மாழ்வாருடைய 11 பாட்டை பாடினா தான் வரும். இது பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய வாக்கு. அதனால இன்றைக்கு வைஷ்ணவம் உலகம் முழுக்க புகழ்பெற்று இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை இத்தாலியிலேருந்து ஒரு பையன் வந்தான். நல்ல ஒரு இட்டாலியன். அவன் நல்ல பாட்டெல்லாம் பாடினான். எங்கடா கற்றுக்கிட்டே அப்படி சொன்னான். இந்தியாவுக்கு வெளியில் இந்து மதத்தை பரப்பின பெருமை அப்படின்னா ஒன்று சத்யசாய் பாபா, இன்னொன்று ஹரே கிருஷ்ணா இயக்கம். இந்த 2 இயக்கத்தில் தான் உலகம் முழுவதிலும் இந்த இந்து மதத்தினுடைய அவதாரங்கள், கோவில்கள் இதெல்லாம் பரப்பின பணி இருக்குது. நாஷேக் கந்தையா பிள்ளைன்னு ஒருத்தர், யாழ்ப்பாணத்துக்காரர், உலகளாவிய சைவம் என்று ஒரு சின்ன நூல் 50-60 பக்கம்தான் இருக்கும். எப்படி உலகம் முழுக்க ஒரு காலத்தில் சைவம் இருக்கிறது, சைவம் இருந்தது என்பதை பற்றி பாடியிருக்கிறார். இந்த இத்தாலி பையன் சொன்னார், நம்முடைய சத்யசாய் பாபாவுடைய அமைப்பும் அப்புறம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கமும் உலகம் முழுக்க பரவி இருக்கு. கருப்பர்கள், முஸ்லீம்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்த்துருக்காங்க. அதற்கு மூலமாக இருந்தது யார் அப்படின்னா நம்மாழ்வாருடைய பணி. அதனால சார் இந்த ஆழ்வார்கள் பாட்டெல்லாம் படிப்பதில் என்ன சார் பயன் அப்படின்னா, மிகப்பெரிய அரசியல் சமுதாய மாற்றங்களை இந்த பெரியவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அவசரப்படுற வேதகத்துல இதெல்லாம் நடக்காது, ஆனா நிச்சயம் நடக்கும். அதனால அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய புகழை பாடி இந்த வைஷ்ணவ திருப்பதிகள் 13 வரலாற்றை முடிக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியாவில் 108 திருப்பதிகள் உண்டு. அதில் வந்து 11 வடநாட்டு திருப்பதிகள், அதில் 2 நடுநாடு திருவிகேந்திரபுரம் திருக்கோவிலூர் 2, 22 தொண்டை நாடு, 18 பாண்டிய தேசம், 13 மலையாளம், 40 சோழ நாடு. 40 13 53 53 18 71 71 2 73 73 22 95 92 13 108.
அதுல பரமபதம் பார்க்கடல் ரெண்டும் பூமியில சேராது. அதை தவிர 11 11 + 2 13 13 + 22 தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தை சுற்றி திருக்கோவிலூர் திருவகேந்திரபுரம் நடுநாடுன்னு சொல்லுவாங்க. சோழ நாடு 40, பாண்டி நாடு 18, மலையாள தேசம் 13. இப்படி இந்த 108 திருப்பதிகளையும் தினம் தினம் நினைக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மையம் எது? ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து தான் அந்த இறைவனுடைய சக்தி போய் அந்த 108 திருப்பதிகள்லையும் அந்த அந்த உள்ளூர் சாமிக்கு சக்தியை கொடுத்து திருப்பி சாயங்காலம் வந்து விடுகிறது என்று ஐதீகம். அதனால எல்லா கோயில்களையும் நினைக்க வேண்டும். 108 தானே, நம்ம எவ்வளவோ நேரத்தெல்லாம் வீண் பண்றோம். இந்த 108 சொல்லுவது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சென்று புனல் மூழ்கி செய்தவங்கள் செய்தாலும் வென்று புலன் அடைந்து அடக்கி விட்டாலும் தமிழால் மாறன் விளைத்த மறை ஓதார்க்கு இல்லையே ஆரன் விளை திருமால் அன்பு. அப்படிப்பட்ட ஆரன் விளை திருமாலுடைய பெருமையை சொல்லி இந்த வைஷ்ணவ மலைநாட்டு திருப்பதிகள் 13 நம்ம நிறைவு செய்கிறோம். இனிமே குருவாயூரை தொடர்ந்து சில சிவன் கோயில்களையும் பார்ப்போம், குலசேகரருடைய பெருமையை பார்ப்போம், ஆதிசங்கருடைய பெருமையை பார்ப்போம். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் கேரளாக்காரங்களுடைய அந்த லிட்டரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ட்ரெடிஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அது மகா சமுத்திரம். அதை பற்றி நம்ம எல்லாம் முடிஞ்ச வரலையும் நம்ம அறிவுக்கு எட்டு அளவுக்கு நம்ம கொஞ்சம் செய்வோம். மலையாள தேசத்தின் திருத்தலங்கள் நினைவு பெறுகின்றன. குருவாயூரப்பரின் தோற்றம். இந்த இறைவனுடைய பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆகமம். அந்த ஆகமத்துல கோவில்ல இருக்கிற திருமாலருடைய வடிவத்தை அர்ச்சாவதாரம் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த சிலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியே நூல்கள் தனித்தனியா இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு சில மதத்துல அவங்க கோயில்கள் எல்லாம் வடிவமைப்பதற்கு சாத்திரமே கிடையாது. இஷ்டத்துக்கு மாடர்ன் ஆர்கிடெக்சர் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. கோயில் கட்டுறதுக்கு தனி சாஸ்திரம் இருக்கு. அந்த கோவிலில் செய்யக்கூடிய அந்த உருவத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் இருக்கிறது. அதை நிலை நிறுத்துவதற்கு சாஸ்திரம் இருக்கின்றது. பிரதிபா லட்சணம்னு ஒரு சாஸ்திரம். எந்தெந்த சாதியை எப்படி பண்ணணும்னு. தந்திர சமுச்சயம்னு ஒரு சாஸ்திரம். அது கேரளாவுக்கு மட்டும் அப்ளை ஆகும். அதனால இறைவனுடைய திருவுருவத்தை, உலகளாவிய சத்தியத்தை ஒரு 2 முழ அளவு உள்ள ஒரு உருவமாக படைப்பது அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ராக்ஷனை சுருக்குவது. 1000/2000 அப்படிங்கிறத 1/2 தானே சுருக்க முடியும். 1000/2000ங்கிறத 3/7 சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. அதனால இந்த திருமாலுடைய பராசக்தியினுடைய வடிவத்தை எப்படி அமைப்பது என்பதற்கு பெரிய சாஸ்திரங்கள் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒருத்தர் பேட்டி V.S. ராமச்சந்திரன் ஒரு பெரிய அறிஞர். அவர் பேர் அவர் மூளை நரம்பியல் ஆராய்ச்சியாளர். அவர் பேரை நோபல் பிரைஸு கூட சிபாரிசு பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தவர். அவர் சொல்றாரு, இந்த 9ஆவது நூற்றாண்டுடைய பார்வதியினுடைய சிலை இருக்கு பாருங்கோ, அந்த சிலையை செய்கிறவன் மிகப்பெரிய விஞ்ஞான மேத்தமேட்டிக்கல் அறிவு உள்ளவனாக தான் இருக்கணும். இந்த உலகளாவிய சத்தியத்தை ஒரு 1.5 முழ சிலையில அவன் எப்படி சுருக்குவது என்று தெரிந்தவன் அப்படின்னு அந்த V.S. ராமச்சந்திரன் சொல்றான். அதனால ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒரு சிறிய அடியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அப்படிங்கிறார் இல்லையா அபிராமி பட்டர். ஒரு உலகளாவிய தத்துவத்தை நம்ம கையில் எடுத்து கொஞ்சரா மாதிரி இதனோடு வடிவமாக அமைப்பது எவ்வளவு பெரிய சாஸ்திரம், எவ்வளவு பெரிய அறிவு. அதனால இந்த பிரதிமா லட்சணம் அப்படிங்கிற நூலும் இந்த தந்திர சமுச்சயம் என்ற நூலும் இவ்வளவு பெரிய சாஸ்திரங்கள். ஒரு காலத்துல பாருங்க, இந்த 2 நூல்களையும் உலகம் அப்படி கொண்டாட போகுது. அப்பா எவ்வளவு பெரிய சயின்ஸ் இதில் இருக்கு என்று கொண்டாட போகிறார்கள். குருவாயூரப்பரின் தோற்றம் கண்ணை நிறைப்பது. தத்வனம் தத்வனம் இது உபாசித்தவ்யம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி
என்று சாமவேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் மனத்தை நினைப்பாராம். நம்முடைய மனம் அவரை அப்படியே விரும்புமா. அவருக்கு நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியை தருவாராம். அப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவராம். திருமாலுக்கு சகுணம் நிர்குணம் ரெண்டு உண்டு. இந்த சகுணம் அப்படின்னா அனந்த கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது பீஷ்மர் சொன்னது, கண்ணன் கேட்டது, தர்மராஜா சாட்சியாக இருந்தது. தர்மராஜாவுக்குத்தான் பீஷ்மர் சொன்னார், பக்கத்தில் நின்று கிருஷ்ணர் கேட்டார். அதனால இந்த திருமால் திருவாயிரம் அப்படின்னு திருச்சி ஹாக்கி வாலம்னு ஒரு அம்மா, அவங்க வந்து கவிதையிலே மொழிபெயர்த்தாங்க. இது அவுட் ஆஃப் பிரிண்ட் இப்போ, ஆனால் கூகுளில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பராசர பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய பண்டிதர், அவர் இதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார், பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இதுக்கு எழுதிய உரை ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. மத்துவ பாஷ்யம் ரொம்ப புகழ்பெற்றது. இப்படி வி.எஸ். ராதாகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒரு பெரியவர், அவர் வந்து இந்த திருமால் திருவாயிரத்துக்கு எழுதப்பட்ட எல்லா உரைகளையும் தேர்த்து ஒரு உரையாக எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு உரை. உபனிஷத பிரம்மம் என்று தியாகராஜ சுவாமிகளுடைய குரு, அவர் வந்து காஞ்சிபுரத்துல சர்வதீர்த்தம்னு இருக்கு, அதனுடைய கரையில அவருடைய ஆசிரமம் இருந்தது. அவர் உபனிஷதங்களை அடிப்படையாக கொண்டு திருமாலுடைய திரு ஆயிரத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரை எனக்கு கிடைக்கல, ஆனா அந்த உரையை ராதாகிருஷ்ண சாஸ்திரி வந்து பொருத்தமான இடங்கள்ல ரொம்ப நல்லா மேற்கோள் காட்டியிருக்கார். நம்முடைய மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன, அதெல்லாம் படிக்க நமக்கு வாய்ப்பு கிடைப்பது. அப்படிப்பட்ட திருமாலுக்கு அனந்த கல்யாண குணம், ரொம்ப அழகானவர், சத்தியமயமானவர், உணர்வு மயமானவர், ஆனந்தமயமானவர், அழகானவர், நிலைத்து இருப்பவர், ஸ்திரத்தன்மை உடையவர், இதயத்துக்கு உகந்தவர். இப்படியெல்லாம் சாந்தோக்கியோபனிஷத்து இறைவனுடைய அனந்த கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லுகிறது. இறைவனுக்கும் இன்னொரு குணம் உண்டு. என்ன? இறைவனுக்கு அப்பாற்பட்டவர்னு யாருமே கிடையாது. அதனால சத்தியத்தினுடைய மிக உயர்ந்த உணர்வு நிலையில பகவான் வேற, நம்ம வேற இல்லை. அதனால பகவானை நம்மளால அனுபவிக்க முடியாது. நாமே பகவானுக்குள்ள அப்படியே கரைஞ்சு போயிடுவோம். அதனால பகவானை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில பகவான நிர்குணம் என்று சொல்லுவார்கள். நிர்குணம்னா குணமற்றவர்னு அர்த்தம் இல்ல. அவரை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு அப்பாற்பட்டவர் யாருமே இல்லை. அதனால அவருக்கு குணம் எதுவும் கிடையாது. அதனால 1930 வருஷம் ரவீந்திரநாத் டாகூரும் ஐன்ஸ்டீனும் பெர்லின்ல 2 கான்வர்சேஷன் நடத்தினாங்க. அந்த கான்வர்சேஷனை சுருக்கி நம்ம ஐயப்ப சார் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கார். அதுல பார்த்தா மனிதனுடைய பார்வையினாலதான் இறைவனுக்கு ஒரு தனித்தோற்றமே உண்டு. மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு இறைவனிடத்திலே கரைந்து விட்டான் என்றால் இறைவனுக்கு தனித்தோற்றமே கிடையாது. அதனால பகவத்கீதையில ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் வருகிறது, நிர்குணம் குணபோக்திருச்ச. பகவானுக்கு தனக்கென்று குணங்களே கிடையாது. ஆனா அவர் எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறார். அதனால அவருக்கு குணங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட அனந்த கல்யாண குணங்களை ஒவ்வொன்றாக வர்ணிக்கிற புஸ்தகம் ஏதாவது உண்டுன்னா அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆதிசங்கரர் 20 நூல்களுக்கு உரை எழுதினார், 23 தத்துவ நூல்கள் எழுதினார், 83 தோத்திர பாடல்கள் எழுதினார். கடைசியில சொல்றார், கேயம் கீதா நாம சகசிரம். ஏ மனுஷா, நீ தினம் படிக்க வேண்டிய நூல் ஏதாவது உண்டுன்னா ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்ப நம்ம தர்மத்தினுடைய சாரமே இதுல விட்டது. கேயம் கீதா நாம சகசிரம். யார் சொன்னது இது? ஆதிசங்கரர் மாதிரி 20 உரை நூல்கள், 23 பிரகரண மூல தத்துவ நூல்கள்,
83 துதி நூல்கள். இதை எழுதின மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய பிலாசபர் சொல்றார், ஏஎம் கீதா நாம சகசிரம். நம்ம பகவத்கீதையும் விஷ்ணு சகசிர நாமத்தையும் தினம் 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 படிக்க வேண்டும். அதனால வினோபாஜிட்ட யாராவது கீதை வாங்கினா நித்திய பட்டணி ஏன்னு எழுதி கொடுப்பார், தினம் தினம் படிக்க தகுந்ததுன்னு எழுதி கொடுப்பார். அப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில கீதை படிக்காம, திருமாலுடைய திருநாமங்களை சொல்லாம, சிவனுடைய நாமங்களை சொல்லாம, நமக்குன்னு ஒரு உபனிஷதம் உண்டு அதை சொல்லாம, நாராயணனுடைய நாமத்தை சொல்லாம நம்ம நாள் கழியக்கூடாது. அதனால ஒரு உபச்சார வாக்கியம் உண்டு, சசாகோபனிஷத். நம்ம ஒவ்வொருத்தரும் வேதத்துடைய ஏதாவது ஒரு சாக்கையை சேர்ந்தவர்கள். நம்ம என்ன சாக்கைன்னு தெரியாட்டாக்க ஈஷாவாச உபனிஷத்தம் எஜுர்வேதத்தை சொல்லலாம். ரெண்டாவது ருத்ரம், எஜுர்வேதத்தினுடைய மத்திய பகுதியில் இருப்பது. அதனுடைய நடு மந்திரம்தான் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம். புருஷ சூக்தம், அது ருக்வேதத்தில் இருப்பது. அதனுடைய மைய பகுதி தான் ஓம் நமோ நாராயண. இந்த 3 வேதத்தினுடைய பகுதிகள். அதற்கு சமமா பகவத்கீதையையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும், இது ரெண்டும் வேதம் இல்லை, இது ரெண்டும் மகாபாரதத்தினுடைய பகுதிகள். அப்படின்னா இதனுடைய ஏற்றத்தை நம்ம பெரியவங்க எப்படி நினைச்சிருக்காங்க? ஒரு பக்கம் சுஷாகோ உபனிஷத், நம்முடைய ருத்ரம் புருஷ சூக்தம், இதுக்கு சமமா பகவத்கீதையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவத்கீதையும் இறைவனை வர்ணிக்கின்றன. அவருடைய குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் குணங்களை அனுபவிப்பர். குணம் நிர்குணம் குணபோத்ருச்ச. சிற்பசாஸ்திரத்தின்படி திருமாலின் சிலை பக்தரை மேம்படுத்தி தியானத்திற்கு உதவ வேண்டும். அதனால இந்த தந்திர சமுச்சயம், பிரதிமா லட்சணம் போன்ற இந்த சிற்பசாஸ்திரங்கள் எல்லாம் இறைவனுடைய உருவத்தை இப்படித்தான் செய்யணும் என்று வர்ணித்திருக்கிறது. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ராமரை பற்றி சொல்லுகிற போது ராமருடைய இடது பகுதியும் வலது பகுதியும் ஒன்று போல இருக்குமா. அதனால ராமருடைய விக்கிரகத்தை பற்றி தியானம் பண்ணினா நமக்கு பிராணாயாமம் ரொம்ப இயற்கையா நடக்குமா. அப்படிப்பட்ட பெருமை உடையவர் ராமர். அப்படிப்பட்ட பெருமை உடையது சிற்பசாஸ்திரம். சிற்பசாஸ்திரத்தின்படி திருமாலின் சிலை பக்தனை மேம்படுத்தி தியானத்திற்கு உதவ வேண்டும். உருவத்தின் கண்களும் உருவங்களும் நெற்றியும் அழகாக இருக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்தா அவருடைய மூக்கு கண்ணு புருவம் தான் நமக்கு முதல்ல தெரியுமா, அதெல்லாம் அழகா இருக்கணும். உதடுகள் சற்றே பிரிந்து புன்னகையை காட்ட வேண்டும். இறைவனுடைய சிரிப்பை பற்றியே பல சாஸ்திரங்கள். மந்தஹாசம், கொஞ்சமா சிரிப்பது. அட்டஹாசம், ஹொஹோ சிரிப்பது. சாருஹாசம், ரொம்ப அழகா இருப்பது. இப்ப இறைவனுடைய சிரிப்பை பற்றி பல சாஸ்திரங்களே இருக்கின்றன. கழுத்து சங்கை போல அழகுற இருக்க வேண்டும். கைகள் யானையின் துதிக்கையை போல இருக்க வேண்டும். தொடைகள் வாழை மரத்தின் தண்டுகள் போல விளங்க வேண்டும். திருமால் உருவங்கள் நிற்பதாகவோ அமர்ந்திருப்பதாகவோ படுத்து கிடப்பதாகவோ அமையலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிற்கின்ற உருவங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் உண்டு, மற்றதுக்கெல்லாம் அலங்காரம் மட்டும்தான். 4 கைகளில் சங்கு சக்கரம் கதை வில்லம்பு அமைய வேண்டும். பத்மம் என்ற தாமரை. கிரீடம், கிரீடம் அப்படின்னு சொன்னாக்க கிரீடம் வேற, மகுடம் வேற, டியாரா வேற. 3 வகையான தலையணிகள் உண்டு. இந்த மகுடம் என்பது எப்படி இருக்கும்னாக்க ஒரு ராக்கெட்டத்துக்கு தலையில வச்ச மாதிரி இருக்கும். அது பிராணசக்தியை குறுக்கி நம்ம தலைக்குள்ள செலுத்தும். அதிலிருந்து தான் இப்போ பிரமிட்னெல்லாம் தலையில வச்சுக்கிறாங்களே, நோய் தீர்ப்பதற்கு பிரமிட் வைத்தியம்னே இருக்கு. அதெல்லாம் மகுடம். கிரீடம் அப்படிங்கிறது முந்தலையை மட்டும் கவர் பண்ணும். அப்புறம் டியாரா என்பது பெண்கள் வச்சுக்கிறது, சின்னதா. அதுல முந்தலையில் இருக்கிற தலை முடியும் தெரியும், பின்தலையும் தெரியும், ஒரு தலைக்கு அழகா இருக்கும். பெண்கள் அணிவது. இப்படி டியாரா, மகுடம், முகுடம், கிரீடம் என்று 3 வகையான தலையணிகள் உண்டு. மகர குண்டலம், இந்த தென்திருப்பேரை என்று
நவ திருப்பதியில் ஒரு ஊர். அந்த ஊரில் சுவாமிக்கு மகனரிடம் குழைக்காதன்னு பேர். அதனால் திருந்திருப்பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நவ திருப்பதியில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. கேயூரம் என்ற தோல் அணிகள். தோளில் தான் எதிரி வெட்டி கையை அகற்ற முற்படுவான். அதனால் தோலை பாதுகாப்பதற்கு ஒரு ஆபரணம் உண்டு. அதுக்கு கேயூரம் என்று பெயர். கையில் கங்கணம். நீங்கள் டென்னிஸ் விளையாடுறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. கையில் ஒரு ரிஸ்ட் பேண்டுன்னு ஒன்று கட்டியிருப்பான். நம்ம உடம்புலையே நம்முடைய பல்சஸ் ரொம்ப நிறைய தெரியறது கை தான். அதனால் இந்த கையிலேருந்து முழங்கை வரணும் இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தான் கவரை போட்டுப்பான். அதுக்கப்புறம் டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் ரொம்ப விளையாடுறவங்களுக்கு இந்த முழங்கையில் தான் பாதுகாப்பு வரும், ஆபத்து வரும். அதனால் நம்ம கங்கணம் அப்படிங்கிறது கையில் இருக்கிற இந்த நாடியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு வகையான ஆபரணம். அதில் எதிரி நம்ம கையை வெட்ட முடியாதபடி, அதில் வெட்டினா அந்த மெட்டலை தானே வெட்ட முடியும், கையை வெட்ட முடியாது. அதனால் நம்ம உடம்புல ரொம்ப சென்சிட்டிவ் பகுதி நம்முடைய ரிஸ்ட், கை. அதனால் அந்த இடத்த பாதுகாப்பதற்கு வலை போடுறது. ஆண்களுக்கும் கங்கணம் என்று ஒரு ஆபரணம் உண்டு. இடுப்பில் உதரபந்தம். இடுப்புக்கு ஒரு உதரம்னா வயத்தை சுற்றி அது பிள்ளையார் படத்தில் நிறையா பார்க்கலாம். ஐயப்பனுடைய உருவச்சிலையில் நிறையா பார்க்கலாம். புனித பூநூல். வலது மார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மரு. வைஜெயந்தி என்ற வனமாலை. கிருஷ்ணருக்கு காட்டில் பூக்கிற பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கௌஸ்துபம் என்ற ரத்தினம் இவை அமைய வேண்டும். கேரளத்தில் தந்திர சமுச்சயம் என்ற நூல் பின்பற்றப்படுகிறது. அது விஷ்ணு ஆலயத்தில் திருமால் வடிவம் ஏற்சொன்னவாறு அமைய வேண்டும் என்று கூறுகிறது. குருவாயூரை சுற்றி மம்மியூர், நாராயண குலங்கரா, பெருந்தட்டை, திருவேங்கடம் என்ற ஆலயங்கள் உண்டு. இதிலெல்லாம் ஆதிசங்கரன் நவகிரகம் உண்டு. இப்படிப்பட்ட திருமாலை நம்ம இந்த நாராயணியம் என்ற பாடலை சொல்லி வழிபட வேண்டும். தேவா இங்கனம் 14 உலகங்களாக தோன்றி மீண்டும் அதற்கு மேலே சத்தியலோகத்தில் மூவுலகம் முழுமைக்கும் ஜீவாத்மாவாக ஹிரண்ய கர்ப்பன் என்று எவரை வேதம் போகின்றனோ, இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு சில இடத்துல பிரம்மான்னு பேர் உண்டு, சில இடத்துல பிரஜாபதியின் என்று பேர் உண்டு, சில இடத்துல மூல பிரகிருதின்னு கூட சொல்லுவாங்க. அந்தந்த தத்துவங்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பெயரால சொல்லுவாங்க. எவர் அதிகமான ரஜோகுணத்தின் எழுச்சியால் பலவிதமாக படைக்கும் விருப்பமுடையவராக ஆனாரோ அந்த பிரம்மதேவனாக நீயே தோன்றினாய் அல்லவா. அந்த பிரம்மதேவன் பிரபஞ்சத்தில் படைப்பதால் மனம் பொருந்தியவராய் தாமே ஆராய்ந்து நோக்கியும் பிரபஞ்சத்தை பற்றிய தெளிந்த அறிவை அடைய இயலாதவராய் கவலை நிறைந்தவராக நின்று விட்டாய் அல்லவா. உலகங்களுக்கெல்லாம் தலைவனே, அப்போது நீயே தவம் செய்ய தூண்டுதல் அளிப்பவனாக தவம் செய்வீராக, தவம் செய்வீராக. தப்போ பிரம்மேதி என்று வேதமே சொல்லுகிறது. தவமே இறைவனுடைய வடிவம். பத்ரிநாத்ல நாராயணன் வடிவத்துல சிவனே, திருமாலே தவம் செய்கிறார். கைலாசத்துல சிவனே தவம் செய்கிறார். பழனியில முருகனே தவம் செய்கிறார். கன்னியாகுமரியில அம்மனே தவம் செய்கின்றான். தப்போ பிரம்மேதி என்று வேதம் சொல்லுகிறது. தவம் என்பது இறைவனுடைய ஒரு வடிவம். செவிக்கு இனிவதான வானத்தில் கேட்கும் அசரி வாக்கை அவருக்கு கேட்க செய்தாய். பிரம்மாவை நீ தவம் பண்ணினாதான் உலகத்தை படைக்கலாம். பிரம்மா எதை பற்றி தவம் பண்ணினார்? முருகனுடைய உத்தரவு பெற்று ஓங்காரத்தை பற்றி தவம் பண்ணினார். அந்த மூல உத்தரவை கொடுத்தது யாரு? திருமால். அப்படிப்பட்ட குருவாயூரை நம்ம வணங்குவோம். அடுத்த வாரம் கேரளத்தில் இருக்கிற சில சிவாலயங்களையும், அப்புறம் குலசேகர ஆழ்வாரையும், அப்புறம் குருவாயூரை பற்றின இந்த செய்திகளை தொடர்ந்து படிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணன்.